குட் மார்னிங் மேம். வெரி குட் மார்னிங். பரவாயில்லையே, வண்டியை நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கீங்களே. லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு வண்டி புக் பண்ணிவிட்டு இதே டிஸ்டன்ஸ் தான், எங்களுக்கு காஸ்ட்டும் அதிகம், வண்டியும் க்ளீனாக இல்லை, இன்னொன்று டிரைவரும் யூனிஃபார்ம் போடல, அதனால் எங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு. ஏன் மேடம் என்னாச்சு? யூனிஃபார்ம் போடலன்றதுனால போலீஸ் வேற நிற்க வச்சிட்டாங்க பிடிச்சி ஒரு 1 hour கிட்ட. அதனாலேயே ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் லாஸ்ட் டைம் புக் பண்ணியிருந்தேன் இல்லையா, சேம் டிஸ்டன்ஸ் தான், அவங்களத விட உங்களது அமௌண்ட் கம்மியாக இருக்குது. எப்படி அவங்க வந்து அதிகமாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் 200 எக்ஸ்ட்ரா வேற கேட்டிருந்தாரு அவரு. மேடம் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தான் மேடம் சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்ககிட்ட எப்போவுமே ஒரே ரேட்டு தான் மேடம். லாஸ்ட் டைம் மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் எந்த ஆப்லேயுமே புக் பண்ணாமல் பக்கத்தில் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட வண்டி கேட்டிருந்தோம். அவர் தான் உங்களை ரெஃபர் பண்ணார். மேடம் நாங்கள் வந்து கார்ப்பரேட் கிடையாது மேடம். எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நாங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படியா? என்ன குரூப் அது? கொரட்டூர் தமிழன் கிங்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் நான் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கேன். ஓ அப்படியா, சூப்பர். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறதுல வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் மேடம். அதே மாதிரி டிரைவர் வந்து யூனிஃபார்மில் இருப்பாங்க. ஓகே. வண்டி வண்டி பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்கும். ஸோ வழியில் நோ இஷ்யூ, போலீஸ் இஷ்யூ எதுவுமே ஆகாது. நாம் எந்த இடத்துலையும் தேவையில்லாமல் நிறுத்த வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, குரூப்போட ரூல், கஸ்டமர்கிட்ட அமௌண்ட்டு நாங்கள் பார்கிங் பண்ணவே மாட்டோம். எங்களோட டேரிஃப் என்னவோ அதை தான் நாங்கள் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணி கரெக்டாக அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே. என் தம்பி இப்போ ஏர்போர்ட் போகணும்னு சொன்னான், ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா? ஆப்பில் தான் புக் பண்ணுறதா சொல்லியிருந்தான், நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபோன் பண்ணி. ஓகே மேடம், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். எங்கேருந்து எங்கே போகணும் மேடம்? மணலி நியூ டவுன்லேருந்து ஏர்போர்ட் போகணும். ஓகே மேடம். கையில் ஏதாவது லக்கேஜ் இருக்கா மேடம்? ஆமாம் இருக்குது, 2 பேக் இருக்குது. ஓகே மேடம், ஒரு 5 minutes டைம் கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன். கொரட்டூர் தமிழனுக்கு குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நான் மணலி புதுநகர்லேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். எனக்கு ஒரு சடன் டைப் வெஹிக்கிள் வண்டி வேணும். லக்கேஜ் இருக்குது, அதனால் டிக்கி ஸ்பேஸ் உள்ள வண்டி வேணும். மணலி புதுநகர்லேருந்து சென்னை ஏர்போர்ட் ட்ராப்பு. 20 கிலோமீட்டருக்கு 600 ரூபா, அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு 25 ரூபா. என்ன சார், என்கிட்ட சொன்ன அமௌண்ட் அப்படியே குரூப்பில் சொல்லிட்டீங்க, நீங்கள் எதுவும் கமிஷன் வைக்கலையா இதில்? கமிஷனுக்காக நடத்துகிற குரூப் இல்லை மேடம். இது எங்களோட டிரைவர்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் இதை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வர 100 ரூபாவும் 200 ரூபாவும் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி என்னால் ஒரு டிரைவர் பலன் அடைஞ்சார், நாளைக்கு அவரால் நான் பலனடைய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் மேடம் இந்த குரூப்பு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ மேடம். ஓகே சார், நீங்கள் பண்ண சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இனிமேட்டு எனக்கு வண்டி எப்போ தேவைனாலும் நான் உங்களே கான்டாக்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ மேடம்.